பேயை வெறுக்கும் மனிதன் பேயை விரும்பும் போது அது நம்மளுக்கு ஏதோ செஞ்சு தருது. அடுத்தது மனிதன் வந்து பயத்தை விரும்புகிறான் அல்லது கெடுதலை விரும்பிக்கிட்டே இருக்கான், நல்லதை தான் விரும்ப மாட்டான். மனிதன் எதை எதெல்லாம் வெறுக்கிறானோ அதை ரொம்ப விரும்பிக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். நீங்கள் அதிகமாக ஒரு விஷயத்தை வெறுக்கிறீங்கன்னா பின்னால் அதை விரும்பிட்டீங்கன்னா அதை நீங்கள் விடவே மாட்டீங்க. இப்படி ஒரு இது இருக்கு. அப்போ வந்து இந்த பேய் வந்து இன்னைக்கு சினிமாவில் வந்து பயம்ன்ற ஒரு விஷயத்தை மீறி சினிமாவில் வந்து விரும்பப்படுறது எதுக்குன்னா அந்த பயத்தை நம்ம விரும்புகிறோம். இதெல்லாம் வந்து ட்ராகுலான்னு சொல்லிட்டு 1931 இதனுடைய முன்னோடி இருக்குது. 1931 தான் இந்த மாதிரி பயங்கரமான படங்களை எடுத்தாங்க. 31 தான் அதுதான் இது. அது வந்து கழுத்தை கடிக்கும்னு சொல்லுவாங்க, ரத்தம் கக்கிடும் பார்த்தா அப்படின்னு இந்த மாதிரிலாம் இருந்தது. அடுத்தது எங்கள் காலத்தில் வந்து எக்ஸாசிஸ்ட்னு ஒரு படம் இருந்தது. அது தனியாக பார்த்துட்டா பரிசுலாம் சொல்லுவாங்க. ஒரு தேட்டரில் அந்த படம் ஓடும், தனியாக ஒருத்தவங்க பார்க்கணும், பயப்படாமல் பார்த்துட்டானா அவனுக்கு பரிசுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம இதில் பேய்க்கதை மன்னன் பிடி சாமின்னு ஒருத்தர் இருந்தார். பேய்க்கதை தான் எழுதுவார் எப்போ பார்த்தாலும். அதே போல் விட்லாச்சாரியார், ஜெகன்மோகினி படம்லாம் வண்டி வண்டியாக கட்டிட்டு போய் பார்த்த காலங்கள் உண்டு. இந்த பேய் படங்களுடைய கதைகள் வந்து ரொம்ப சுவாரஸ்யமானது. சினிமாவில் எப்படி ஒரு காதல் படம் வந்து ரொம்ப முக்கியமானதோ, மாஸ்டர் சொன்ன மாதிரி ஆக்ஷன் படங்கள் வந்து முக்கியமானதோ, அதே மாதிரி பேய் படங்களும் ரொம்ப முக்கியமானது. குறிப்பாக பேய்கள் வந்து பெண்களாக இருப்பாங்க இல்லையா? பெண்களை தான் நம்ம பேயாக இருக்கிறோம். ஏன்னா பெண்கள் தான் நம்ம சாமியாக கும்பிட்றதால பெண்களை நம்ம பேயாகவும் பார்ப்போம். இந்த புதிய இந்த டீம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைத்தோம். ஏன்னா சினிமான்ற அந்த சாதனம் வந்து சாதாரணது கிடையாது. நீங்கள் இன்னொரு சிறப்பான விஷயம் பண்ணியிருக்கீங்க. முதல் படம் ஆடியோ ரிலீஸ் அன்னைக்கே 2வது படத்துக்கு பூஜை போடுறது நான் இது வரைக்கும் சந்திச்சதில்லை. இதுதான் சினிமா வரலாறில் முதல் முறைன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா சினிமா என்பது வந்து சாதாரண ஒரு ஆயுதம் கிடையாதுங்க. சினிமா மிஷினை கண்டுபிடிச்சி, சினிமா கேமரா கண்டுபிடிச்சி டால்டாய்ஸ்கிட்ட போய் காட்டுறாங்க, போட்டு காமிக்கிறாங்க. உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் டால்டாய்ஸ், ரஷ்ய எழுத்தாளர்கிட்ட போய் காட்டுறாங்க. அவர் கேட்குறாரு, எவா இதெல்லாம் போட்டு காட்டினீங்களே இந்த படம், இதை யார் எடுக்கிறது? ஒரு ப்ரொடியூசர்னு பேருங்க, அவர் பணம் போட்டால் தான் எடுக்க முடியும். சரி, இதுக்கு கருவி இருக்குல்ல, கேமரான்னு சொல்கிறீங்களே, இது யார் வச்சுருக்கா? அது ஒரு பணக்காரர் வச்சுருப்பாருங்க. சரி, இதை வந்து இப்போ எங்கள் வீட்டில் வந்து போட்டுட்டீங்க, இதை ஊரில் எப்படி போடுவீங்க? அது தேட்டர்னு ஒரு கட்டணும், அதுக்கு ஒரு பணக்காரர் வேணும். அப்போ டால்ஸ்டாய் சொன்ன ஒரே கருத்து, இதை எடுக்கிறவனும் பணக்காரன், இதில் வந்து கருவி வச்சிருக்கிறவனும் பணக்காரன், தியேட்டருக்காரனும் பணக்காரன், எல்லா பணக்காரர்களும் சேர்ந்து எப்படி ஏழைகளுக்கு நல்லது பண்ணுவாங்க? இது ஒரு பணக்கார தொழிலாக இருக்குப்பா, இது ஏழைகளுக்கு நல்லது பண்ணுமான்னு கேட்டார் டால்ஸ்டாய். அதே மாதிரி காந்தி பார்த்த ஒரே படம் ராமராஜ்யம். அந்த படத்தை பார்த்து அவர் சொன்ன கருத்து என்ன தெரியுமா? இந்த சாதனம், அதாவது விஷுவல் மீடியா, வருங்கால உலகத்தை ஆளும், அதான் கையில் வச்சிருக்கோம், ஆனால் அது நல்லவர்கள் கையில் மட்டுமா இருக்கும் அப்படின்னு ஒரு கொஸ்டினை போட்டார். அப்படி மிகப்பெரிய ஒரு சாதனம் வந்து விஷுவல் மீடியா. எம்ஜிஆர் சூப்பர் ஸ்டாராக இருக்காரு. பெரியகுளம்னு ஒரு ஊர், அங்கே ஒரு டாக்டர், அவர் எம்ஜிஆருக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு, சார் இங்கே வந்து உங்கள் ரசிகர்கள் அடிக்கடி ரத்தம் விற்கிறாங்க என்னுடைய ஹாஸ்பிட்டலுக்கு வந்து. எம்ஜிஆர் ஏன்னு கேட்க சொல்கிறாரு. எம்ஜிஆர் படம் எப்பப்பெல்லாம் ஓடுதோ அவங்க கையில் காசு இல்லைன்னா ரத்தத்தை விற்று போய் படமாக்கான் எம்ஜிஆர் ரசிகன். இப்போ எம்ஜிஆர் அதுக்காகவே என்ன பண்ணுறாரு, அங்கே ஒரு கூட்டம் போட சொல்கிறாரு, ரசிகர்கள் கூட்டம். அதில் போய் அந்த ரசிகர்கள் மத்தியில் இனிமே உங்கள் வருமானத்துக்கு என்னவோ அதில் தான் என் படம் பார்க்கணும், நீங்கள் ரத்தத்தை விற்று படம் பார்க்குறதா சொல்கிறாங்க. அது உங்கள் தாய் தந்தைக்கு உங்கள் குடும்பத்துக்கு தான் பயன்படணும், அல்லது உனக்கு தான் பயன்படணும். அந்த ரத்தம் என் படத்துக்கெல்லாம் உன் ரத்தத்தை விற்கக்கூடாது. நான் படம் பார்த்துட்டேன். லைக் சக்தி அண்ணா சொல்லிகிட்டே இருந்தாங்க, சினிமா ஒரு நல்ல பெரிய ஆயுதம், இந்த மீடியாவே பெரிய ஆயுதம் தான். அதில் ஒரு கரெக்டான விஷயத்த இன்னைக்கு சினிமா சார்ந்து நடக்கிற ஒரு பிரச்சனையை இந்த படம் பேசியிருக்குது. அது பெண்மை சார்ந்து தான். இப்போ பெண்மை சார்ந்து சார் சொல்லிகிட்டே இருந்தார், அது சார்ந்த விஷயம்தான். அதனால் இந்த படம் கொஞ்சம் ப்ராமிசிங்கான படமாக இருக்குங்கிறதுல எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது. தென் வந்து அதுக்கப்புறம் உங்கள் கையில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் கொண்டு போகிற, நீங்கள் எழுதுகிற உங்களோட விமர்சனங்கள்,
அது மட்டும்தான். ஏன்னா மொழி புரியாத படங்கள்லாம் வந்து நல்ல படங்கள்லாம் வந்து இங்கே பெரிய ஒரு பிளாக் பூஸ்டர் அடிச்சிருக்காங்க. அதே மாதிரி நம்ம ஊரில் எடுக்கப்பட்ட நல்ல படங்களும் ரொம்ப அண்டர் ரேட்டிங்காகவும் போயிருக்குது கவனிக்கப்படாமல். அந்த மாதிரி படங்களில் வந்து அந்த மாதிரி அண்டர் ரேட்டிங்கில் போட படங்களில் விரல் கொடுத்து தூக்கி வெளியில் கொண்டு வந்தது கண்டிப்பாக மீடியா தான். இந்த இந்த படமும் அப்படிப்பட்ட படம் தான், ஒரு நல்ல படம். அதாவது ஹாரருக்கான எல்லா எலிமெண்ட்ஸும் இருக்குது உள்ளுக்குள்ள. தென் வந்து ஒரு சோஷியல் காசஸ் வந்து பேசியிருக்குது. ஸோ எல்லாருக்கும் அதை சப்போர்ட் பண்ணணும்னு நான் விரும்பி கேட்டுக்கிறேன். நன்றி. நான் நிறையா பேசணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். ஏன்னா இது என்னோட முதல் மேடை. வந்திருக்க பத்திரிகையாளர்களுக்கும் வந்திருக்க சிறப்பு விருந்தினருக்கும் செலிபிரிட்டிஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. தாரணி ஒரு ஒரு பெரிய ட்ரீம் எங்களுக்கு. ஏன்னா இந்த படம் ஆரம்பிக்கிறப்ப வந்த ஸ்ட்ரகிள் டில் இப்போ வரைக்குமே எங்களுக்கு இருந்துட்டு தான் இருக்குது. ஏன்னா இதில் படம் நடிச்சிருக்க எல்லாருமே புதுமுகங்கள். எங்களுக்கு அவ்வளோ பெரிய டாஸ்காக இருந்துச்சு. இது ஆரம்பித்ததுலேருந்து முடிக்கிற வரைக்கும் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோங்கிறத சொல்ல முடியாத வார்த்தைகள். ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரகிளில் ஒவ்வொரு இதுவுமா பார்த்து எடுத்துகிட்டு இருந்தோம். ஏன்னா எல்லாருமே புதுமுகம் தாண்டி திருச்சியில் பண்ண படம். டெக்னீஷியன்ஸ், ஆர்டிஸ்ட் எல்லாத்துக்குமே இதில் நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். ஏன்னா உண்மையாக சொல்லணும்னா இந்த படத்தில் பாதி நாள் நான் இருக்க முடியல. ஏன்னா என்னோடய சுச்சுவேஷன் அப்படி ஆகிடுச்சு. ஏன்னா ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ்னால என்னால் படம் வந்து ஒரு 3 to 4 மந்த் முன்னாடி வரைக்கும் நான் வீட்டில் இந்த படம் பண்ணிகிட்ருக்கேன்னு எங்கள் வீட்டுக்கே தெரியாது. நான் ஆஃபீஸ் போகிறேன், அங்கே போகிறேன்னு சொல்லிட்டு இந்த படம் நான் டைரெக்ஷன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இந்த டீம் எனக்கு அவ்வளோ பெரிய சப்போர்ட் கொடுத்துச்சு. நான் இல்லைனாலும் எனக்கு இன்னொரு பெரிய பக்கபலமாக இருந்து சப்போர்ட் பண்ண கோ டைரக்டர் சசிகுமாருக்கு ரொம்ப நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். நன்றின்னு சொல்லிகிட்ருக்கேன். ஏன்னா எனக்கு ஒரு பெரிய ரைட் ஹேண்டாக வந்து வந்தப்போ தான் இது பண்ணது. அதே மாதிரி எனக்கு இந்த டீமில் கொடுத்துருக்க ஹீரோவாக பண்ண மாரியும் சரி, ஹீரோயின் அபர்ணா, பெரிய சப்போர்ட் கொடுத்த டிஓபி கணேஷ்ராஜ் அண்ணா பெரிய சப்போர்ட் கொடுத்துருக்காரு. இப்படி பண்ணலான்னா அப்படி பண்ணலான்னு டெய்லி ரீஒர்க் பண்ணி பண்ண படம் இதெல்லாம். ஸோ மியூசிக் டைரக்டரு ஹைத்ரி அவங்களும் சப்போர்ட் கொடுத்தாங்க. டிஐ அண்டு இன்னைக்கு ஒரு ஹாஃப்-அன்-ஹவருக்கு முன்னாடி வரைக்கும்குள்ள இந்த போஸ்டர்லேருந்து எல்லாமே பண்ண ஹர்ஷா எனக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட் கொடுத்துருக்க டிஐ கலரிஸ்ட்டு. இப்போ தேங்க்ஸ் ப்ரோ. ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கேன் உங்களை. எடிட்டர் நவீனாக இருக்கட்டும், இலக்கியா இருக்கட்டும், இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. மேக்கப் பண்ண ஸ்வேதா, டிஐ பண்ணுறப்ப அவங்க சொன்னாங்க என் வேலையை பாதி அவங்க முடிச்சிட்டாங்க, அவ்வளோ பர்ஃபெக்ஷனாக அவங்க ஒர்க் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏமாச்சலதுரை, துர்கா, அந்த மாதிரி நிறையா பேர் இருக்காங்க. ரம்யா, காஸ்டியூம் டிசைனர்ஸ். இது என்னன்னா இது எல்லாமே எங்களுக்கு ஃபுல்லாகவே திருச்சி தான். அசிஸ்டன்ட் டைரக்டர் 12 பேர் சொன்னாங்க. ஸோ ஹரியா இருக்கட்டும், அம்பரீஷா இருக்கட்டும், இன்னும் நிறையா கேஸ்ட் அண்ட் க்ரூ எங்களுக்கு இதில் சப்போர்ட் கொடுத்தாங்க. டில் இன்னைக்கு டேட் வரைக்கும் என்கிட்ட ஒரு ரூபான்னு யாருமே இன்னும் சம்பளம் கேட்கல. ஏன்னா எனக்கு பெரிய சப்போர்ட் கொடுத்த அந்த டீம், நம்ம படம் சார், நம்ம பார்த்துப்போம், நம்ம ஜெயிக்கணும் சார்ன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வர ஒரு அப்டேட் கேட்டு நல்லா பண்ணலான்னு சொல்லிட்டு பெரிய சப்போர்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதனால தான் இன்னைக்கு இந்த டீம் இன்னைக்கு இவ்வளோ தூரத்துக்கு ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் வந்திருக்குங்கிறதுல ரொம்ப பெருமையாக இருக்குது.